வணக்கம். நான் இந்திய அரசனுடைய தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்தின் இயக்குனர். இந்த பகுதியில் கடந்த 2 நாளாக 18ஆம் தேதியிலிருந்து விஷச்சாராயம் குடித்ததாக கேள்வியுற்று அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு அறிக்கை அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது. இனிமேலாவது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் அங்கே இருக்கின்ற ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டும். சாராயத்தை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுக்கு இதுவரையில் 53 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 54 இன்னும் ஒரு 6 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. மற்ற உள்நுரை நோயாளிகள் அனைவரும் சிகிச்சை பெற்று குணமடைந்து வருகிறார்கள். நல்ல சிறப்பான மருத்துவத்தை மருத்துவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் எங்களுடைய பணி என்னவென்றால் எங்கெல்லாம் ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, அவர்களுடைய உரிமைகளை மீட்டுத் தருவது, யாராவது உயிரிழப்பு நேரிட்டால் அதன் பிறகு மறுவாழ்வு அவர்களுக்கு எப்படி அளிப்பது, மற்றவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்களுக்கு என்ன உதவி செய்வது என்பதற்காக இங்கே வந்திருக்கு. நிவாரணத் தொகை ஏதாவது இதுவரை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. இதை அதிகாரிகளிடம் பேசி இது ஒரு வகையில் நேரடியான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வராவிட்டாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் சாராயம் விற்பதற்கு அங்குள்ள அதிகாரிகள் துணையாக இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகையால் இது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சாதியைச் சேர்ந்ததனால், பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் பட்டியலினத்தை சாராதவர்கள் என்பதனால் இது கண்டிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்களிடம் பேசி வன்கொடுமை தடுப்புச் சட்டமாக மாற்றுவதற்கு கோருவோம். மாநில அரசு என்ன பரிந்துரை? உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எந்த ஊழியர் இந்த தவறு நடப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து இந்த குற்ற நடவடிக்கையில் உடந்தையாகவோ ஆதரவாகவோ இல்லாத அலுவலர்களை பணி நீக்கமோ அல்லது வேறு தண்டனையோ கொடுப்பது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை அல்ல. இந்த ஆதரவாக செயல்பட்டவர்கள்ன்ற பட்டியலில் இந்த மாவட்டத்துடைய எஸ்பி இருந்திருக்காரு, மாவட்ட ஆட்சியர், மாவட்டம் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி ஆணையம் கூறுதா இல்லை வேற என்ன வகையில் சொல்றீங்க? இந்த அங்கே உள்ள விஓவுக்கு தெரியும், அங்கே உள்ள ஆர்ஐக்கு தெரியும். பக்கத்திலே இருக்கின்ற டிஎஸ்பி அலுவலகம் இருக்கிறது, பக்கத்திலே அங்கே காவல்துறை அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த உரிய அலுவலர்களுக்கு இது எல்லாம் தெரியும். அவர்கள் கடந்த சிலர் என்ன சொல்றாங்க, 10 ஆண்டுகளாக அவர் அந்த தொழிலை செய்கிறாரு, 20 ஆண்டாக செய்கிறாரு. ஆக ரொம்ப நாள் அவர் அந்த தொழில் செய்திருக்கிறார். அதற்கு வேறு ஒருவர் அந்த சப்ளை செய்திருக்கிறார், மெத்தனால் சப்ளை செய்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சாராதவர். ஆக தொடர்ந்து பட்டியலின மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதற்கு இவர்கள் ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் வழக்கு இப்போதைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணல. நீங்கள் யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணணும். மாவட்ட எஸ்பிக்கா இல்லை மாவட்ட அரசுக்கும் தெரியும். மாவட்ட அரசுன்னா மாவட்ட ஆட்சியர் தான், மாவட்ட கண்காணிப்பாளர் தான், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கிறதுனால சிபிசிஐடி அலுவலர்கள்ட்ட இதை பற்றி பேசுவோம். இப்போ உங்களோட ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க? மத்திய அரசுகிட்ட சப்மிட் பண்ணுவோம். என்னவா இருக்கு இந்த இல்லை சில செய்திகள் என்ன செய்யுதுன்னா, இது
கலப்படம் செய்யப்பட்ட சாராயம் அல்ல, இது மெத்தனால்ல அதிகமாக நீர் கலந்து அந்த கொடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. தண்ணியில மெத்தனால் கலந்து குடிக்க வேண்டிய தேவை இருக்காது, சாராயத்தில் தான் மெத்தனால் கலப்பாங்க. சாராயம் இந்த மலையில தயாரிக்கின்ற சாராயம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாராயம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது வெளியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு சாராயம் தானே தவிர இந்த மாவட்டத்திலிருந்து தயாரித்து மலையிலிருந்தோ கொண்டு வரப்படுவதில்லை. அதனால சில காவல்துறை அதிகாரிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் தொடர்பு அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு நம்ம தெரிந்த பிறகு தான் அவங்க எல்லாம் நடவடிக்கை. உங்களுடைய விசாரணை அடிப்படையில் அரசியல்வாதிகளுக்கு இதில் சம்மந்தம் இருப்பதா மக்கள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா, இல்லை வேற என்னதான் இது யார் தொடர்புடையதா உங்களுக்கு தெரியுது? முதற்கட்ட விசாரணை இது நமக்கு அது செய்ய வேண்டியது காவல்துறை தான் அந்த நடவடிக்கையெல்லாம் பண்ணுவாங்க. என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. நமக்கு பட்டியலின மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அதை எப்படி சரி செய்வது, அவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி வழங்குவது, உங்களால் என்ன உதவி செய்ய போறீங்க, என்ன செய்ய முடியும்? SC/ST ஆக்ட் படி அவங்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னாலே அவங்களுக்கு எல்லா பயன்களும் கிடைக்கும். அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சொலாட்டியம் தீர்வுதவி கிடைக்கும், இடம் வாழ்கின்ற இடம் கிடைக்கும், நிலம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆமா, அது அமெண்ட்மெண்ட் அதை ஆல்டர் பண்ணுவோம். இந்த கேஸ் முன்னாலே போட்டிருப்பாங்க, FIR போட்டிருப்பாங்க. இதுக்கு பாதிக்கப்பட்ட நபர் SC-ங்கிறதுனால பாதிப்புக்குள்ளாக்குனவர் ஒரு நான் SC-ங்கிறதுனால இது அந்த அடிப்படையில் இது நம்ம வன்கொடுமை தடுப்பு. தமிழ்நாடு அரசு இல்லை, இங்கே உள்ள அலுவலர்கள் தானே. ஆமா, ஒரு பட்டியலினம்னு சொல்றாங்க. எனக்கு கிடைத்த தகவல் அந்த விற்பனை செய்தவர் பட்டியலினம். ஆனா அவருக்கு மெத்தனால் கிடைக்காது, ஏன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு எங்கிருந்து போய் மெத்தனால் கிடைக்குது, யார் சப்ளை பண்றாங்க, ஆமா, எங்கிருந்து சப்ளை செய்யறாங்க, இது பழைய ஸ்டாக்கா, கொரோனா காலத்தில் பெறப்பட்ட அவங்க மேல எப்பொழுதும் வழக்கமாக உள்ள சட்டங்கள் அவர்கள் மீது பாயும். ஐபிசி செக்ஷன் பற்றி ஐபிசியில வந்துடும். இவங்களுக்கு உதவி செய்த இந்த மெத்தனால கொண்டு வந்து சப்ளை செய்த யார் இருக்காங்களோ, பட்டியலினத்தை சாராதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரும். என்னங்க அது அது சட்டப்படி அது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு காவல்துறை தான் கேட்கணும். அவங்க கோருறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. தவறு செய்துறாங்க, அது தவறு செய்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, தெரியாமல் போய் திரும்பவும் அவங்கள போய் நம்ம நடவடிக்கை எடுப்போமா? வெஹிக்கிள்ஸில் போகிறப்ப சரியாக போகாமல் ஒருத்தவங்க மேலே மோதிடுறாங்க. அவங்களே தண்டனைக்கு குற்றவாளியாக இருந்தால் கூட அவங்கள மீண்டும் நம்ம தண்டனைக்கு உட்படுத்துவது இல்லை. இப்போ பாதிக்கப்பட்டவங்க சிலருக்கு வந்து கண் பார்வையில் வந்து சில பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு 50,000 ரூபாயும், உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கண் பார்வையில் கோளாறு இருந்து அவர்களுக்கு கண் பார்வை தெரியாத பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதலாக நிதி உதவி வழங்குவதற்கு இல்லை நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசிடம் நம்ம ஆணையம் சார்பாக வலியுறுத்தப்படுகிறது. அந்த பகுதியை நம்ம பரிந்துரைக்க முடியாது. நமக்கு பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிக்குள்ளார இருக்கிற அந்த செக்ஷன்ஸ் படி அவங்களுக்கு நிதி உதவி வழங்க சொல்லலாம். அதுதான் சரி. ஒரு 9 பேரை வந்து தற்காலிக பணி வைக்கப்படுறாங்க. அதுல இந்த சப்டிவிஷனுக்கு உட்பட்ட டிஎஸ்பி பேர் இல்லை. ஆமா, அது நல்லா நீங்க கேட்டீங்க. இங்க இருக்கவங்களுக்கு தானே தெரியணும். அவங்களதான் முதல்ல நடவடிக்கை டிஎஸ்பியே தற்காலிக பணி வைக்கப்படுறாங்க. சரி, கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி பண்ணதுக்கான காரணம் அது காரணம் என்னன்னா, நீங்க அந்த அடுத்து யாரு சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த அதிகாரியை தான் கேட்க முடியும். நம்ம இதை அரசு தான் பண்ணியிருக்காங்க. இப்ப கருத்துல எடுத்துக்கோ, இதை கருத்துல எடுத்துட்டு அவங்க அரசுக்கு தெரிவிக்கும். எங்களுடைய அறிக்கைகளை மத்திய அரசு எவ்வளவு காலத்தில் ஒரு நாளைக்கு இல்லை 4 மணி திங்கள் என்று கொடுக்குறோம். பரிந்துரையுடைய முக்கியமான சாராம்சம்ன்றது வன்கொடுமை தடுப்பு சட்டமா அதை மாற்றணும். ஆமா, அது இன்னும் தெரியல, இப்பதானே போட்டு. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த கொடுக்கக்கூடிய அறிக்கையில என்ன சாராம்சத்தை முக்கியமா கோட் பண்ண போறீங்க அப்படின்றது. மெத்தனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள். இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்க இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு வகையான வன்கொடுமை தான். அதனால வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மாற்ற வேண்டும் என்று CBCIDக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
அது அரசுக்கும் நாங்கள் எங்களுடைய மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறப்ப, ஆணையத்திற்கு தெரிவிக்கிறப்ப, ஆணைய தலைவர் இருக்காங்க, கிஷோர் ஜி இருக்காங்க, அவங்களுக்கு தெரிவிக்கிறப்ப இதை மாதிரி நடந்திருக்குது, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.